கும்பாபிஷேகம் காண இருக்கும் திருப்பரங்குன்றம் முருகன் கோயில் வரலாறும் சிறப்பும். முருகனின் அறுபடை வீடுகளில் முதல் படை வீடான திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் திருப்பணிகள் செய்யப்பட்டு மகா கும்பாபிஷேகம் ஜூலை 14ஆம் தேதி அதிகாலை 5:25 மணி முதல் 6:10 மணிக்குள் ராஜகோபுரத்தில் புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது. அத்திருக்கோயிலின் வரலாற்று சிறப்புகளை காண்போம். திருப்பரங்குன்றம் முருகன் கோயில் வரலாறும் சிறப்புகளும். முருகன் கோயில் என்றவுடன் நம் அனைவருக்கும் முதலில் நினைவு வருவது அறுபடை வீடுகளில் முதல் படை வீடான திருப்பரங்குன்றம் முருகன் கோயில்தான். வாழ்க்கையில் திருப்பம் எதிர்பார்த்து காத்திருப்பவர்கள் திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலுக்கு சென்று வழிபட்டால் நினைத்தது நடக்கும் என்பது ஐதீகம். திருப்பரங்குன்றம் முருகன் கோயில் மதுரை ரயில் நிலையத்திலிருந்து 8 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. குடைவரை கோயிலான திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலில் 8ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டதாக கூறப்படுகிறது. ஆரம்ப காலத்தில் திருப்பரங்குன்றம் தற்போது உள்ள கோயிலுக்கு பின்புறத்தில் உள்ள தென் பரங்குன்றம் குடைவரை கோயிலே பிரதானமாக இருந்திருக்கிறது. இந்த கோயில்